ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் ஏற்பட்ட தாக்குதல்கள் காரணமாக ஏற்பட்ட சேதங்களுக்கான நட்டஈட்டை வழங்குமாறு ஈரான் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் ஈரானில் ஏற்பட்ட சேதங்களுக்கான நஷ்ட ஈட்டை வழங்க முடியாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதுடன் அந்த நஷ்ட ஈட்டை அரபு நாடுகள் கட்டட்டும் என்று அவர் கூறியிருக்கும் தகவலானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களால் சுமார் $270 பில்லியன் மதிப்பிலான நேரடி மற்றும் மறைமுக சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிட்டுள்ள ஈரான் அதற்கான இழப்பீட்டை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு எட்டப்படாததால் அவை தோல்வியில் முடிந்த நிலையில் இந்த போர் செலவுகளை பிராந்தியத்தில் உள்ள நட்பு அரபு நாடுகளை ஏற்க வேண்டும் என்ற யோசனையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ளார். 1990களில் நடைபெற்ற வளைகுடா போரின் போது அரபு நாடுகள் நிதி வழங்கியதை முன்மாதிரியாக கொண்டு தற்போதைய சூழலிலும் அந்த நாடுகள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் வெள்ளை மாளிகை உறுதியாக இருப்பதாகவும் இதன் மூலம் அமெரிக்காவின் நிதி சுமையை குறைக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.